வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பூவிலி பாரதி. இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்க நல்லா கழுவி தோல் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக குயிக்காக வீட்டிலே பண்ணிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்டிலே நம்ம ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ கூடவே அதுக்கு எவரெஸ்ட் பெரி பெரி மசாலா இருக்குது, இது வாங்கிக்கோங்க. இது மார்க்கெட்ஸில் கிடைக்கும், இது அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கோங்க. ஸோ பெரி பெரி மசாலா. ஸோ ஒரு 3 உருளைக்கிழங்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் நீக்கி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனை நல்லா ஒரு வானல் எடுத்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக போட்டுக்கோங்க. பொட்டேட்டோஸ் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் பொரிஞ்சிரும். உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு ஃப்ரை மாதிரி நம்மளுக்கு பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எண்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆன மாதிரி கிடைக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு 5 போட்டு நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். ஸோ இப்படி நல்லா பொரிஞ்ச பின்னாடி அந்த எண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆன மாதிரி கோல்டன் கலர் வந்த பின்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திரும்பியும் ஒரு கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துங்க. இப்படி திருப்பி விட்டே இருங்க, நல்லா எண்ணெய் படுற மாதிரி பண்ணிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈடு இது போட்டுட்ருக்கோம். இதை நம்ம அகெயின் நம்ம திரும்பி ஃப்ரை பண்ணுவோம், செகண்ட் ஈடு. அப்படி நம்ம ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பியும் அதையே எடுத்து 2ஆவது டைம் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒரு ஈடு. திரும்பியும் நம்ம அதே ஃப்ரைஸை வச்சு திரும்பி இன்னொரு தடவை எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் மொறுன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் ஹீட் ஆகும், நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஒரு தடவை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஈடு போட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இது ஆறி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அகெயின் எண்ணெயை சூடு பண்ணி அதில் வந்து ஒரு 5 பீஸஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி திரும்பியும் எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ திரும்பியும் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செகண்ட் டைம் போட்டு நம்ம பொரிச்சுக்கிறோம். ஸோ இது குயிக்காக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், ஈஸி, ஹோம்மேடு தான்.
நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே பொரிஞ்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் இது செய்கிறதுக்கே நம்மளுக்கு ஆகும். உங்கள்கிட்ட ஒரு 3 உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு இதை வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ இப்படி செகண்ட் டைம் பொரிச்சதை நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெயிலே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி 5 பீசஸாக செகண்ட் ஈடில் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை 2 டைம் பொரித்து எடுத்துக்கிட்டோம். இது கூட கொஞ்சமாக நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட மசாலா இருக்குது, எவரெஸ்ட். இது ஸோ எவரெஸ்ட் மசாலா கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட்டோட பெரி பெரி மசாலா இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குனே விற்கிறாங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் சில்லி பவுடர் போடலன்னா கூட உங்களுக்கு சில்லி பவுடர் போடலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட மசாலா பவுட்ரு போடலாம். எதனா ஒன்று போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. ஸோ இது குயிக்காக நம்ம வீட்டிலே பண்ணலாம். நல்லா இப்படி குலுக்கிக்கோங்க. குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பூவிழி பாரதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிறிஸ்பியான ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.